ஸோ லக்கேஜு அப்புறம் ஃபோனு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போது கிளம்ப வேண்டியதான். ஹாய் காய்ஸ், இந்த vlog பார்த்தீங்கன்னா நம்ம மேல் திருப்பதிலேருந்து கீழ் திருப்பதிக்கு போகிறோம். ஸோ திருமலையிலேருந்து திருப்பதிக்கு போகிற மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸு. நான் இதோட செகண்ட் டைம் போகிறேன் இந்த ஏசி பஸ்ஸில். ஜர்னிலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வேளை வாமிட் வருதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டிரைவருக்கு கவர் தெரியுதுங்களா அங்கே ரைட் சைட் கார்னரில். ஸோ அங்கே அப்படியே கவர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஏறும்போதே கேட்டால் கொடுத்துருவாங்க. டிக்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 110 ரூபா வரும். நீங்கள் அப் அண்ட் டவுன் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 200 வந்துடும் அந்த மாதிரி. ஸோ நான் வரம்போ ஏறி வந்துட்டேன் திருமலைக்கு அலிப்பிரி வழியாக. அந்த vlog நல்லா போயிருக்கு. ஸோ தேங்க்யூ அது பார்த்ததுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகிறோம். ஸோ இப்போ வந்து கீழே நான் நடந்து போகிறேன்லாம் எங்கேயும் வேண்டிக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேலே நடந்து வரேன்னு கூட எங்கேயும் வேண்டிக்கலை. எனக்கு அது பிடிச்சது நடந்து வர்றது. ஜென்ரலாக நான் நடந்து வந்துடுவேன் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி இப்போது நடந்து வந்து இதோ பார்த்தீங்கன்னா இதுதான் அலிப்பிரி வே. ஸோ அலிப்பிரி வழியாக வந்திங்கன்னா இதோ லெஃப்ட் சைடில் எடுத்துறது பார்த்தீங்களா அந்த வழியாக தான் வந்தாகணும். இப்போ நம்ம போகிறது வந்து ஒன் வே. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா திருப்பதியில் நம்மளுக்கு மலை ஏறுறது இன்னொரு ரூட்டு, இறங்குறது இன்னொரு ரூட்டு. வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 வீலர் 4 வீலர்ஸ் எல்லாமே அலௌடு. பட் ஆனால் ஆட்டோலாம் அலௌடு இல்லைங்க. ஸோ அதுதான் மேட்டர். இப்போ நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருவண்ணாமலை போகணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டைரெக்ட் ட்ரெயின் கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா டைரெக்டாக வேலூர் வரைக்கும் போகிற மாதிரி வந்துச்சு எனக்கு பஸ்ஸு. வேலூர்லேருந்து திருப்பி வேறு பஸ் மாதிரி போகணும். ஸோ அது ஒரு பெரிய கூத்தாகவே ஆகிடுச்சுங்க எனக்கு. கரெக்டாக நான் வேலூர் போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு கரெக்டாக வேலூர் போகிறேன், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குன்ற டைமில் ஒரு ட்ரெயின் கிடச்சிது எனக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி ஆன்லைனில் யூடிஎஸ் ஆப்பில் டிக்கெட் எடுத்துனது வேறு விஷயம். அப்புறம் அங்கே ட்ரெயின் ஏறி அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலிப்பிரி கால்நடையில் வரவங்க தெரியுறாங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில். ஸோ நம்ம இதே ரூட்டில் தான் வந்தோம், நைட்டில் வந்தோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா டே. மக்களை இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். திருப்பதி கால்நடை இல்லை மேலே திருமலை கோயில் நீங்கள் ரவுண்ட் த கிளாக் எத்தனை மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்காதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வரவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா நைட்டில் வந்துடுவோமோ பயமாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ரவுண்ட் த கிளாக் மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கேயுமே உங்களுக்கு பயம் இருக்காது. அது ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த நிறைய சீன்ஸ் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற இந்த பஸ்காரரும் அதுக்கு முன்னாடி போன ஒரு டெம்போக்காரரும் அவங்க 2 பேரும் பாவம் வழியே விடல இந்த டிரைவருக்கு. ஆனால் அவர் நல்லா திட்டிகிட்டே இருந்தேன். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன், அவர் திட்டிகிட்டே இருக்கார். ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் போட விரும்பல, அதனால கட் பண்ணிட்டேன் நிறையா. மக்களே திருப்பதி சிட்டி வியூ எப்படி தெரியுது பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது புதுசாக கட்டின ஃப்ளைஓவர் கூட வருதுங்க, நம்ம அது மேலே கூட ஏறி போவோம். அந்த வியூ இன்னும் சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு அது காட்டுறேன். అలిపిరి దిగవాలి రండి అలిపిరి. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நந்தி. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கபிலேஸ்வர சுவாமி கோயில், கபில தீர்த்தம் சொல்லுவாங்க. அங்கே சிவன் கோயில், அது ரொம்ப ஃபேமஸ். திருப்பதி வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் போங்க. நான் சொன்ன அந்த ஃப்ளைஓவர் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாகவே இவங்க கருடர், திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி ஃபுல்லாக அப்படியே பெருமாள் மயமாக மாற்றிட்டாங்க இதை ஃபுல்லாகவே. இந்த ஃப்ளைஓவர் ஃபுல்லாகவே கீழே இருக்கிற பில்லர்ஸும் சரி, மேலே இருக்கிற அந்த இங்கே நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், எல்லாமே அந்த கருடரோட இது மாதிரி இருக்கும் பாருங்கள்.
శ్రీనివాసం దిగవాలంటే రండి సార్. శ్రీనివాసం. நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கலைங்க, டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இது லெஃப்ட் சைடில் தெரிஞ்சு பாருங்கள், அதான் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் என்ன நம்ம நேரம் எந்த ட்ரெயினும் கிடைக்கல. ஸோ இங்கேருந்து நான் வேலூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேலூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறினேன். நெக்ஸ்ட்டு வர போகிறது ட்ரெயின் ஜேர்னி. ஆனால் அந்த ஓட்டம் எப்படி ஓடினேன்னு எனக்கு தாங்க தெரியும். லைஃப்பில் ரொம்ப நாள் பல வருஷங்கள் கழித்து நான் ஓடியிருக்கேன். எனக்கு தான் அது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி விழுப்புரம் எக்ஸ்பிரஸ். ஃபுல் ட்ரெயின் ஜென்ரல் தான் இருக்கும், லைக் ரிசர்வேஷன் கிடையாது இதுக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக 5 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிடும். அந்த டைமில் நம்ம வந்துட்டோம். ட்ரெயின் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துருச்சு காட்பாடிக்கு. ஸோ 4:45க்கு காட்பாடியில் கிளம்பிடுவோங்க இந்த வண்டி. திருப்பதியில் வந்து இந்த ட்ரெயின் 1:40க்கு கிளம்பும், மத்தியானம் 1:40க்கு. நான் வெயிட் பண்ணி கூட வந்திருக்கலாம், பட் நான் அவ்வளோ யோசிக்கல என் மைண்ட் அப்போது. ஸோ நான் வேலூர் வந்துட்டேன். வேலூர் மீன்ஸ் காட்பாடி தான். அங்கே வந்துட்டேன், ஆட்டோ பிடிச்சி ஒரே கூத்துங்க. சரி, எனிவே நான் காட்பாடியில் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டைம் கிளம்பிருச்சுங்க 1:45க்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பேரலாக ட்ராக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நெக்ஸ்ட்டு ஜோலார்பேட்டை, சேலம் அப்படி போயிடும் அந்த ட்ராக். அது நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக ரைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ரைட்லேருந்து திருப்பி அப்படியே லெஃப்ட்டுக்கு திரும்பும். நான் திருப்பி இதுக்கு மேலே தான் போவோம், ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரும். ஸோ ட்ரெயின் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்பாடியில் 4:45 கிளம்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர் கண்டோன்மெண்ட், அப்புறம் கண்ணமங்கலம், ஒன்றுபுரம், சேதரம்பட்டு, ஆரணி ரோடு, போலூர், திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலை போகும்போது ரைட் டைம் பார்த்திங்கன்னா 6:30. அதுதான் நம்மளுக்கு ட்ரெயின் டைமிங்கு. அப்படியே விழுப்புரம் நைட் 8:35 போய்டும். பட் நம்ம அவ்வளோ தூரம் போகிறது கிடையாது, நம்ம திருவண்ணாமலையிலே இறங்கிடுவோம். அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன், கிரிவலம் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ராக், நம்மளுக்கு பேரலாக வந்த ட்ராக்கு. அது அப்படியே ஜோலார்பேட்டை, சேலம் இல்லை பெங்களூர் எப்படி வேணால் போயிடலாம். ஸோ பை த வே மக்களே, நான் டிக்கெட் ரேட் சொல்லிடுறேன். காட்பாடியிலேருந்து திருவண்ணாமலைக்கு 50 ரூபா டிக்கெட்டுங்க, ஜென்ரல் டிக்கெட் இது. ஸோ நான் எடுக்கும்போது 50 ரூபா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெய்லி ரன்னிங் ட்ரெயின் தான். திருப்பதியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் டெய்லி இருக்கும் இந்த ட்ரெயின். ஸோ காட்பாடி தாண்டின உடனே வர ஸ்டேஷன் வேலூர் டவுன். பட் ஆனால் அங்கே நிற்காது ட்ரெயின். அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரமாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும் வேலூர் ஃபோர்ட் தெரியும். அது நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், அங்கே லைட்லாம் போட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் போன vlog ஒன்று போட்டிருப்பேன், காட்பாடிக்கு வந்து நான் திருவண்ணாமலையிலேருந்து காட்பாடி வந்திருப்பேன் ஜென்ரல்னு சொல்லிட்டு. அதில் வரும்போது தான் நான் பார்த்தேன், அந்த லைட்டிங்லாம் போட்டு செமையாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஏறினதுலேருந்து வர ஃபஸ்ட்டு ஸ்டாப் வேலூர் கண்டோன்மெண்ட். எல்லாமே ரைட் டைமுக்கு தாங்க வந்துருச்சு. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லைன் இது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா டபுள் லைன் கிடையாது. ஸோ ஆப்போசிட்டில் ட்ரெயின் வருது, வேறு ஸ்டேஷனுக்கு கிளம்பிருச்சுன்னா இந்த ட்ரெயினை பக்கத்தில் வச்சுருவாங்க, அந்த மாதிரி.
வா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பச்சை பசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பச்சை பசியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு குளு குளுன்னு இருக்கும். நம்ம வேறு சிட்டியில் இருக்கோங்களா, இந்த மாதிரி கிராமத்து இதெல்லாம் நம்மளால் ரெகுலராக பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரெயின் ஜர்னிலாம் போகும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே. ஸோ நம்ம ட்ரெயினோட நம்ம ஏறினதுலேருந்து செகண்ட் ஸ்டாப் கண்ணமங்கலம். அங்கேயும் ரைட் டைம் தான் வந்துருச்சு. அப்படியே ஒன்றுபுரம், அப்புறம் சேதாரம்பட்டு, ஆர்னி ரோடு, போலூர் வழியாக. ஸோ இந்த ரூட்டில் யாராச்சும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹாய். ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். இந்த ரூட்டே ஒரு அழகான ரூட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட்டு. சீனிக் வியூஸ் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறது, அந்த பச்சை பசியாக க்ரீனரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எனக்கு அப்படி தான் தெரியும் இந்த ரூட் ஃபுல்லாகவே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட்டு, க்ரீனரியாக இருக்கும். பட் நான் மேக்ஸிமம் சிதம்பரம் வரைக்கும் போயிருக்கேன் ட்ரெயினில், அதுக்கு மேலே தாண்டி போனதில்லை. ஸோ நான் சிதம்பரம்லேருந்து வரும்போதும் சரி, இப்போது போகும்போதும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூட்டுக்கு. ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. எனக்கு இந்த ரூட்லாம் பார்த்தா எத்தனை ஞாபகம் வரும், கோயம்புத்தூர் பழனி ரூட் ஒன்று இருக்கும் பொள்ளாச்சி வழியாக, அந்த ரூட் ஞாபகம் வருதுங்க எனக்கு. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு சொல்லி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட அடுத்த ஸ்டாப் சேதாரம்பட்டு, அதுவும் தாண்டிருச்சு வண்டி. எல்லாமே ரைட் டைம் தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ அங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருவேளை இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாய் உங்களுக்கு கூட. இந்த ஸ்டேஷன் தாண்டினோடனே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை பார்க்கவே. அது தண்ணி ஃபுல் டைமில் லைக் நம்ம மழை காலத்துலலாம் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து சம்மர், அதனால தண்ணி கம்மியாக இருக்குது. அதே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அது பக்கத்துலேயே இருக்கிற ஆர்னி ரோட், அதுக்கும் வந்துவிட்டோம். நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் அந்த சேதாரம்பட்டுன்ற ஊருக்கும் ஆர்னி ரோடுக்கும். ஸோ ரைட் டைமுக்கு வந்துருச்சு வண்டி. இங்கேயுமே கிளம்பிட்டோம் கூட நம்ம அந்த ஸ்டேஷனை விட்டு. எனக்கு இந்த டேர்னிங்கை பார்த்தாலே பாம்பு போகிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த டேர்னிங்கை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாம்பு எப்படி போகுமோ அப்படி போகுது. அதோ பாருங்கள். மக்களே, அந்த ஆர்னி ரோட்டில் இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான் போலூர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம போலூர் வரைக்கும் வந்துட்டோம். போலூரில் ஒரு 10 மினிட்ஸ் டிலே, தட்ஸ் ஃபைன். அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் டிலேலாம் பெரிய டிலேயாகவே நான் கண்டுக்க மாட்டேன். கண்டுக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் எனிவே
நெக்ஸ்ட் நம்ம திருவண்ணாமலைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோங்க. இங்கே பாருங்கள், மூவிங் ட்ரெயின்லேருந்து இறங்க என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. இவனை திட்டுறதா இல்லை எவ்வளோ ரிஸ்க்குன்னா, இது செத்து போயிட்டா பிரச்சனை இல்லை, கால் கை உடஞ்சி உயிரோடு இருந்தால் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட், நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ரயில்வேஸை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ரயில்வேஸ்க்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம்? நம்ம தான் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் நம்மளுக்கு. ஆனால் இந்த பையனோட நல்ல நேரம் ட்ரெயின் யாரோ செயின் இழுத்து விட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்குள்ளேயே யாரோ இழுத்து விட்டு இவங்க இறங்கிடுறாங்களோ என் டவுட். ஏன்னா இந்த மாதிரி நார்த்தில் பண்ணுவாங்க நிறையா. ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா டக்குன்னு செயின் இழுத்து விட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க தான். ஸோ இந்த பையனா இல்லை காலேஜ் பையனா ஸ்கூல் பையனான்னு தெரில, அவன் நல்ல நேரம் எதுவும் ஆகலை, இறங்கிட்டான். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கவே வேணாம். ஒரு 5-10 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல, பக்கத்து ஊரில் போய் இறங்கினாலும் பரவாயில்ல, உயிரை விட எதுவுமே இம்பார்ட்டண்ட் கிடையாது. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் மக்களே. மக்களே, ட்ரெயினில் இருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட தரிசனம். எங்கள் மலை சிவன் தான். பாருங்க, தரிசனம் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. பார்த்துக்கோங்க, அருணாச்சல சிவா. அருணாச்சல சிவா. ஸோ திருவண்ணாமலை 6:30 வரணும், 6:40 வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு 1/4 மணி நேரம் தான், லைக் ஆல்மோஸ்ட் 1/4 மணி நேரம் தான் டிலே. ஸோ vlog இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் போய் நம்ம கிரிவலம் பண்ண போகிறோம். அது வந்து நான் செப்பரேட்டாக வேறு vlog போடுறேன். ஸோ இந்த vlog டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டேஷன் வெளியிலேருந்து இப்படி தாங்க இருக்குது. தென்னாடோட சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.